இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைல் முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை, 1 கைப்பிடி கருவேப்பிலை ரெண்டையுமே வந்து வீட்டுக்குள்ளாடி ஒரு 3 நாள் நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கடாயில் 1 கப்பு கடலைப்பருப்பு இந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கு கூட 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, இந்த 3ஐயும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 2 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு. இது வந்து நம்ம சூடான பேனில் போகும்போது அது வந்து அந்த ஒவ்வொன்றா தெறிக்கும். ஒரு 2 நிமிஷம் போதும், இது நல்லாவே ரைட் ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கு கூட 5 வரமிளகா, இந்த ரெண்டையும் ஒரு 2 செகண்ட் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம காய வச்சுருந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது எப்படின்னா, நீங்கள் அந்த சூடான பேனில் போடும்போது இதோட அந்த பச்சை ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்து 2 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வறுத்திங்கன்னா நம்ம இப்படி வறுக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போவே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாட்டிட்டு இதுக்கு கூட ஒரு 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா உங்களுக்கு இட்லி பொடி எந்த பதத்துக்கு வேணுமோ நீங்கள் அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு பார்க்கலாம்.